ஹாய் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா, நீங்க வந்து பிபிடி அப்படிங்கிற ஒரு நெல் வயல பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா தெரியுதுன்னு நெனைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாம் பூ வந்துடுச்சு. இப்ப எல்லாரும் இந்த கடலூர் மாவட்டத்தில நெறைய பேர் இந்த பிபிடி நெல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயிர் செஞ்சிருக்காங்க. ஆ ஒப்படி நல்லா வருது அண்ட் விலை நல்லா போகுது அப்படின்றதுனால, இந்த நெல்ல வந்து பயிர் செஞ்சிருக்காங்க. இந்த நெல்லுடைய ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவ் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லு வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். ஒப்பிடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு ஒரு 40 மூட்டை கிட்டத்தட்ட வந்துரும் உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, நோய் அதிகமா தாக்காது. உரம் அதிகமா போட தேவையில்ல. அப்டின்றது தான் இதோடைய ஒரு பாசிட்டிவிட்டி. நெகட்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோய் தாக்குச்சுன்னா, சப்போஸ் நோய் தாக்குச்சுன்னா, அ அது வந்து பார்த்தீங்கன்னா, நோய் அடுத்தடுத்து தாக்கிக்கிட்டே இருக்கும். அண்ட் பூ பூக்கும்போது கொலை நோன்னு சொல்லுவாங்க. ஸோ அது தாக்குச்சுனாலும், அ அதிகமா நெல் வந்து சேதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி இது இருக்கும்போது, கடலூர் மாவட்டத்தில ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மழை மழை பெய்யறதுனால மழை பேஞ்சதுனால, அ இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிபிடிக்கு அதிகமா தாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால இங்க எல்லாம் மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க நெறையா. உங்களால பார்க்க முடியுதுன்னு நெனைக்கிறேன். இந்த வயல்ல மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுல அ முக்கியமா இப்போ ஒரு நோய். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எடப்பழங்கிற நோய் வந்து மேக்ஸிமம் உழாது. ஆனா கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு கிளைமேட்டா அந்த பூ பூக்கும்போது மழை பெஞ்சதுன்னா, இந்த எடப்பழம் அப்படிங்கிற இந்த நோய் வந்து கண்டிப்பா வயல்ல விழும். ஸோ அந்த நோய் தான் இங்க விழுந்திருக்கு. நெறைய பேருடைய வயல்ல இந்த டைம்ல இந்த எடப்பழ நோய் விழுந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு வைரஸ் நோய்ன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. இது வைரஸ் நோய் கிடையாது. இது வந்து ஒரு பூஞ்சான நோய். ஓகேவா? உங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். இப்போ இத பாருங்க. தெரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி உங்களுடைய வயல்ல நெறைய இருக்கும். இங்க பாருங்க. ஸோ இந்த மாரி உங்க வயல்ல நெறைய இருந்துச்சுன்னா, இந்த மாரி இந்த எடப்பழங்கிற நோய் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ராசியான நோய். இது இருந்ததுன்னா நெல் மகசூல் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும் அப்டின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் இது கம்மியா இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாயிடுச்சு. இங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுது. ஸோ நான் டீப்பா எடுத்து காமிக்கிறேன். இந்த மாரி புகையா மாறிடும் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுது. எடப்பழம்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் மட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ் மட் ஃபால்ஸ்னா பொய்யான ஒரு பவுடர் அப்படின்ற மாரி சொல்லுவோம். இது வந்து ஒரு பூஞ்சான நோய். இந்த நோய நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் இதுதான் இங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மருந்து பாருங்க. ப்ரோபிகோனோசல். ஓகேவா? ப்ரோபிகோனோசல் 25% ஈசி. ஸோ இந்த மருந்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்கு அடிக்கலாம். ப்ரோபிகோனாசல் 25 ஈசி. ஓகேவா? ஸோ இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூஞ்சானத்துக்கு அண்ட் நெல் மகசூலுடைய விதை பயிர் வந்து இந்த பூஞ்சான நோய் எது இருந்தாலும் உங்களுக்கு சரியாகிற மாரி குடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க பூ வர்றதுக்கு முன்னாடியே இத பண்ணிட்டீங்கன்னா, இந்த நோயிலிருந்து மேக்ஸிமம் வராம தப்பிச்சிடலாம். ஆனா பூ வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க அடிக்கிற மாரி இருக்கு. ஏன்னா, இந்த நோய் வர்றது வந்து நமக்கு தெரியாது. பூ ஆ லைக் இப்போ எப்படி சொல்றது? நோயே இருக்கிற மாரியே தெரியாது. ஆனா பூ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நோய் வந்து அதிகமா பரவுன மாரி இருக்கும். ஸோ அதனால இந்த நோய் ஒரு வாட்டி வந்துடுச்சுன்னா, இன்னொரு வாட்டி அது இந்த பழம் பழுத்த அந்த அந்த பூஞ்சானம் பறக்குது இல்லையா? ஸோ அந்த பூஞ்சானம் நிலத்துல பட்டுச்சுன்னா, திரும்பவும் திரும்பவும் இந்த நோய் வர்றதுக்கு நெறையா வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு வாட்டி அடிச்சா திரும்பவும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு நெலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் சீசனும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சீர்தோஷ நிலை எப்படி இருக்கோ, அத பொறுத்து
இந்த பயிருடைய பாதிப்பு எந்த அளவு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு மருந்தை நான் காமிச்சிட்டேன். அந்த மருந்தை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு ஒரு 30 ml கலந்துக்கோங்க. அத வந்து ஒரு 10 டூ 12 ஸ்ப்ரே நீங்க அடிக்கலாம். ஸோ அததான் இங்க அடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 10 டூ ஒரு 12 ஸ்ப்ரே அடிக்கலாம். ஸோ அத ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா, இப்போ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பு பண்ணியாச்சு. என்னன்னா, பூவெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது இந்த நோய் அதிகமா பாதிக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு முன்னாடியே ப்ரிஃபரன்ஸா வேணும்னா, இந்த டைம்ல கடலூர்ல நெறைய நோய் இது விழுந்துட்டு இருக்கிறதுனால, நீங்க முன்னாடியே இத அடிக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த நோய் பரவாம பார்த்துக்கிறதுக்கு நிலத்துல தண்ணி அதிகமா வைக்க தேவையில்ல. கொஞ்சம் காய வச்சாவே போதும். அ மோஸ்ட்லி தண்ணி அதிகமா இருந்தாலும் இந்த நோயுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால தண்ணி அதிகமா வைக்காதீங்க. ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஏக்கருக்கு ஒரு 12 டூ 13 ஸ்ப்ரே நீங்க அடிக்கலாம். 30 ml கலந்துட்டு இந்த நோய இப்படி அடிக்கிறது மூலியமா நீங்க கண்டிப்பா தடுக்க முடியும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.